கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம இந்த ஆராதனையில் கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து நம்ம இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். யாவரும் கண்களை மூடி ஜெபத்திலே தரித்திருப்போம். அன்பின் தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை போற்றி பாடவும், ஆராதிக்கவும் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பாடல் பாடி ஆராதிக்கிற எங்கள் யாவரோடும், உம்மோடு கூட ஆராதனையில் இடைப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேணுமாய் எங்களை வெறுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சுயம் அல்ல, நீர் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய கரத்தில் வெறுமையாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தினோம். நம்ம இன்னொரு நன்றி கூட செலுத்த இந்த நாளில் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய சபையில் பெண்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யுங்க, நல்லா செய்யுங்கன்ற சுதந்திரத்தை நமக்கு கொடுத்ததான நம்முடைய ஸ்தல போதகர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து சரியாக செய்யுங்க, நல்லா செய்யுங்கன்னு நம்மளை ஊக்குவிச்சு தினமும் ஜெபத்தோட நம்ம வழிநடத்தி வந்ததான நம்முடைய பாஸ்டர்மா அவர்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 19:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் படைத்த படைப்பின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அனுதினமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டும் அவருடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதித்து கொண்டும் இருக்கிறது. இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்மை பார்த்து சொன்னதான நம்முடைய கர்த்தரை நாம் எவ்வளவாக ஆராதிக்க வேண்டும், எவ்வளவாக துதிக்க வேண்டும். எவ்வளவு ஆராதித்தாலும் எவ்வளவு துதித்தாலும் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு அது ஈடாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாக செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாட்களில் நாம் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக உற்சாகமாக இந்த நேரத்தில் நாம் செலுத்த போகிறோம். முதலாவதாக ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமாக. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே
அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு அபிஷேகித்தீர் நன்றி ஐயா அபிஷேகித்தீர் நன்றி ஐயா அனலாக்கினீர் நன்றி ஐயா அனலாக்கினீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ரத்தம் சிந்தி நன்றி ஐயா ரத்தம் சிந்தி நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா சர்வம் ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி. இந்த நாளில நம்மை அவருடைய சமூகத்துல கூடி சேர்த்து அவருடைய நாமத்தை பாட வைத்ததான கர்த்தருக்கு சொல்லுவோம். கூட வைத்தீர் நன்றி ஐயா கூட வைத்தீர் நன்றி ஐயா பாட வைத்தீர் நன்றி ஐயா பாட வைத்தீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு நம்மை அபிஷேகித்தவரை பார்த்து சொல்லுவோமா? அபிஷேகித்தீர் நன்றி ஐயா அபிஷேகித்தீர் நன்றி ஐயா அனலாக்கினீர் நன்றி ஐயா அனலாக்கினீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு நமக்காக ரத்தம் சிந்தினவரை பார்த்து சொல்லுவோமா? ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினோம். நாம் நன்றி பலிகளை செலுத்தி கூட மீண்டுமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாட்கள் நம்மை கண்ணின் கருமொழிகளைப் போல பாதுகாத்து நம்முடைய அவயவங்களில் ஒன்றும் சேதமடையாதபடிக்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் இந்த நாள் பரியந்தம் நடத்தி வந்த நம்முடைய கர்த்தருக்கு இந்த புதிய அபிஷேகமான ஆசீர்வாதமான ஒரு நாளை கொடுத்து அவரை ஆராதிக்க நம்மை கூட்டி சேர்த்த நம்முடைய கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆபத்து காலத்தில் நம்மை காத்தவரை, அதிசயமாக அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தவரை, நம்முடைய வாழ்க்கையில ஒளியை வீசினவரை, வார்த்தை என்கிறதான மன்னாவை நமக்கு கொடுத்து அனுதினமும் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறவரை, தனிமையிலே துணை நிற்கிறவரை, தாயை போல தேற்றுகிறவரை, சோர்ந்து போகும் வேளைகளெல்லாம் சுகம் கொடுத்து நம்மை தாங்குகிறவரை, பலவீன நேரங்களில பலன் கொடுத்து நம்மை தாங்குகிறவரை, இந்த நாட்களிலும் கூட நாம் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் வந்திருப்போமே ஆனால் அவரை ஆராதிக்க நம்முடைய சுகவீனமும் பலவீனமும் தடையா இருக்குமே ஆனால் கர்த்தர் அதை எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனங்களை நீக்குகிற கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா.
இப்பொழுது நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறவர், தாங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். யாவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த நாட்களை நம்ம விடுதலையோடு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசத்துல பல இடங்கள்ல சபைகள் இல்லாதபடிக்கு ஜனங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல மைக்க பயன்படுத்தி சத்தமா கைகளை தட்டி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை நம்முடைய தேசத்துல பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி தேவனுடைய மகிமையை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் எனக்கு பிரியமான ஜனங்களே, இந்த நாட்களில் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. எவ்வளவு சுதந்திரத்தோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இடம் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சத்தமாய் கைத்தட்டி பாட அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் அவர் நம் மீது வைத்த அன்பு. இந்த நாளில் நாமும் நம்முடைய அன்பை கர்த்தருக்கு செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு ஈடாக நாம் எதையும் செலுத்த முடியாது. ஆனாலும் இந்த நாட்களில் நாம் நம்முடைய அன்பை உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆராதனையோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோமா? அன்பு கூறுவே
போகிறவர்களாய் இருந்தாலும், அவரை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாய் இருந்தாலும், நம்மை நாம் மறைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருந்தாலும், அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா, முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா. நம்முடைய மனதை விட்டு கொடுத்து கர்த்தருக்கு சொல்லுவோமா. நமக்கு சுகம் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அவரை ஆராதிக்க சுகம் ஒரு தடையா இராதபடிக்கு நமக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். உணர்ந்தவர்களால் அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா. இன்னும் உற்சாகமாய், இன்னும் உற்சாகமாய். இப்பொழுது நாம் கர்த்தரிடத்துல கேட்க போகிறோம் ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தின் அக்கினியை இந்த நேரத்தில் நாம் கர்த்தரிடத்துல கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு அக்கினி அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்ற அவரிடமாய் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை கேட்க போகிறோம்? நாம் எதை கேட்க போகிறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போமா. நாம் இந்த நாட்களில் கர்த்தரிடத்துல எதை கேட்க போகிறோம்? என்னை கேளும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எதை கேட்க போகிறோம்? நம்முடைய சுகத்தையா, நம்முடைய பலனையா, நம்முடைய குடும்ப தேவைகளையா, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நம் யாவருக்கும் அவருடைய சமூகத்துல நாம் வந்து நிற்பதற்கு முன்பதாகவே இவைகள் எல்லாம் தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் எதை கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நேரத்தில் நாம் எதை கேட்க போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். உணர்வோமா, உணர்வோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கர்த்தரிடத்துல எதை கேட்க போகிறோம்? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கேளும். ஹல்லேலூயா, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ரட்சிப்பை பற்றியிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு, அதை பெறாதவர்களுக்கு, அதை கர்த்தருடைய அன்பை ருசி பாராதவர்களுக்கு நாம் ஒரு வல்லமையோடு கர்த்தரிடத்தில் அதை செலுத்த வேண்டும் என்று கேட்போமா? உற்சாகமா, உற்சாகமாய் ஊற்றுமையா, ஒரு வல்லமையை எங்கள் மேல ஊற்றுமையா, ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுமையா, ஒரு அக்கினியை, ஒரு அக்கினியை, அனலாக்கக்கூடிய ஒரு அக்கினியை எங்கள் மேல ஊற்றுமை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சிருமே உம்பல்லமாயே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு சொல்லுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில்
கொண்டிருக்கிறார். இதனால நம் மத்தியில ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உணர்ந்தவர்களாய் சொல்லுவோமா? தேசத்தை கலக்க உங்களையும் என்னையும் இந்த நாளில கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உணர்ந்தவர்களாய் சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அக்கினி அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்ற வேண்டும். நம்ம கேட்போம். வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. தேசத்தை நாம் கலக்குகிறவர்களாக எங்களை கொண்டு ஒரு ரட்சிப்பின் மீட்பை நாங்கள் உமக்கு ஏற்படுத்துகிறவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் என்று இந்த நாளில் நாம் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம். ஒவ்வொரு வாய்களை திறந்து சொல்லுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி நமக்கு அபிஷேகத்தை கொடுத்ததான நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் அவர். இந்த நாளில் ஒரு மனமாய் நம்மை கூட்டி சேர்த்தவர் அவர். நம்மை கொண்டு, அவருக்கு பிரியமான ஜனமாகிய நம்மை கொண்டு அவருடைய திட்டங்களை செயல்படுத்தி அதிலே மகிழ்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திட்டங்கள் தருபவர் அவர், செயல்படுத்தி மகிழ்கிறவர் அவர். அவருடைய திட்டத்தை செய்வதற்காக மட்டுமே இந்த நாளிலே நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். உணர்ந்தவர்களாய் சொல்லுவோமா? திட்டங்கள் தருகிறவர் நம்முடைய தேவன், செயல்படுத்தி மகிழ்கிறவர் நம்முடைய தேவன். ஓ ஜீசஸ். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. உணர்ந்தவர்களாய் சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? செயல்படுத்தி மகிழ்பவர். நம்முடைய எஜமானனை பார்த்து நாம் சொல்லுவோமா? எஜமானனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜனே. ஹல்லேலூயா. எஜமானனே, என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு உங்க ஊழியம், உங்க ஊழியம். நான் என் காலங்கள் அழைச்சது நீங்கப்பா, நடத்த வல்லவராய் இருக்கிறவர் நீங்க ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோம்,
நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க ராஜா, அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் இம்மட்டும் நடத்தின நம்ம கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தருக்கு ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் ஒரு குறைவில்லாமல் நடத்தின நம்ம கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடை எல்லாமே அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடை எல்லாம் நீர் அகற்றினீரே. நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி சொல்லுவோமா. உயர்த்துகிறேன் என் வாழ்வின் நாயகனே. நன்றியோடு, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி உள்ள இருந்தத்தோடு சொல்லுவோமா. உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கு. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஆராதனையில நீர் இடைப்பட்டு இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் மகிமைப்பட்டு இருக்கிறேன் நாங்கள் நம்புகிறோம் ராஜா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களுடைய ஆராதனைகளை இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.